அடுத்து நடுக்கர்களின் சில வகைகள், நிறைய வகைகள் இருக்கு. அதுல சில வகைகள் பார்ப்போம். ஒண்ணு நிசிதிகைகள், புலிக்குத்திகள், சதிகள். நிசிதிகைகள். நிசிதிகை அப்படின்னா என்னன்னா, சமணர்கள் நோற்றுகிற ஒரு நோன்பு. சமணர்கள் பல தமிழ் அன்னைக்கு வந்து ஒரு பெருசா நிறைய அளவுல இருந்திருக்காங்க, ஆட்கள் இருந்திருக்காங்க. அதுல நிசிதிகை வந்து சில பேர் தான் இருப்பாங்க. சார் சவுண்ட் கேக்குது பாருங்களேன். ஹலோ ஹலோ, யாராவது மியூட் போடலன்னா கொஞ்சம் மியூட் போடுங்க எல்லாரும் ப்ளீஸ். பேசுங்களா? நிசிதிகள் பாத்தீங்கன்னா அந்த சமணர்களுக்காக எழுப்புற ஒரு கல். இப்ப சமணர்கள் வந்து அன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஊர்ல இருந்தாங்க. அதுல வந்து என்னன்னா சில பேர் தான் நிசிதிகை நோன்பு நோட்டு இறந்தாங்க. நிசிதிகை நோன்பு என்னன்னா உணவு அருந்தாம இறக்குறது, உணவு தண்ணீர் அருந்தாம தன்னை வருத்திக்கிட்டு இறக்குறது. இதுதான் நிசிதிகை நோன்பு அப்படின்றது. இந்த நிசிதிகை நோன்பு நோட்டா வந்து மறுபிறவி கிடையாது அப்படின்ற அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, சமணர்களுக்கு ஒரு நம்பிக்கை. அப்படி நோன்பு நோட்டு இறக்குறவங்களுக்கு எழுப்பினக்கள் தான் நிசிதிகைகள். அடுத்த புலிக்குத்திகள். இப்ப நம்ம வனப்பகுதியில நம்ம வயல்கள்லாம் இருக்குல்ல, இப்ப இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஊருக்குள்ள புலி சிறுத்தை நம்ம ஊருக்கு வருது இல்ல, அதை நம்ம இப்ப நமக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு, அவங்க விரட்டி விட்டுருவாங்க. ஆனா அன்னைக்கு அதே மாதிரி எதுவுமே கிடையாது. அந்தந்த வயலுக்கு உள்ள எவன் ஓனரா இருக்கானோ அவன் தான் அதை பார்த்துக்கணும். வேணாம் விரட்டி விடணும். பெரும்பாலும் வந்து வயல்ல பட்டி போட்டு அடைச்சிருக்கு ஆடு மாடுகளை சாப்பிட்றதுக்கு அது வரும். அப்ப இவன் சண்டை போட்டு அதை விரட்டி விடணும். அப்படி நடக்கிற சண்டையில வந்து இந்த ஊர்ல உள்ளவன் பெரிய மனுஷன்லாம் இறந்து போவாங்க. அந்த அந்த ஊரே சேர்ந்து இப்ப அந்த காலத்துல வந்து நாட்டார் அமைப்புகள்லாம் தோன்றுது. அந்த ஊரை நிர்வகிக்கிற அளவுக்குலாம் அமைப்புகள் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த ஊருக்கு காவல் தெய்வம் அந்த ஊர் காவல்கார மாதிரி சில குழுவினர்களை தேர்ந்தெடுத்து அவனுக்கு வரிகள் எல்லாம் கொடுத்து, குடும்பங்கள் சார்பாக வரி கொடுத்து அவனை ஒரு வேலைக்கு நியமிப்பாங்க. அவன் அந்த அந்த காவல் காத்த என்ன பண்றது, இரவு நேரத்துல பண்ணி பார்க்கறது, பகல்ல பண்ணி பார்க்கறது அப்படின்னு பார்க்கும்போது இறந்து போறது. இந்த புலி இடையில வரும்போது அதை சண்டையில இறந்து போறவனுக்கு எழுப்புறக்கள் தான் புலிக்குத்திகள். சதிகள் வந்து நம்மளோட கிட்டத்தட்ட 2000 வருஷம் முன்னாடியில் உள்ள மரபு அது. இன்னைக்கு வந்து நார்த்ல வந்து இந்த ராஜபுத்திரர்கள் இவங்களுக்குலாம் வந்து சதி ஒரு கௌரவமா சொல்லிக்கிறாங்க, நம்ம எங்க பெண்கள் வந்து அப்படின்னு. ஆனா ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இந்தியாவில் நமக்கு தான் கிடைக்குது. நம்மளோட ஒல்லையூர் தந்த பூதபாண்டியன், நம்ம புதுக்கோட்டையில ஒளியமங்கலம்னு ஊர் இருக்கு, அதான் பழங்காலத்து ஒல்லையூர். அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்துல பூதபாண்டியன் ஒரு ஊர் இருக்கு, அதுவும் கூட பாத்தீங்கன்னா இந்த மன்னன் பேர்ல அமைஞ்ச ஒரு ஊர் தான். அவர் என்னன்னா அவரு இறந்துடுறாரு. இறந்த உடனே அவங்களோட மனைவி பெருங்கோ பெண்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து என் கணவன் இறந்துட்டான், நான் இறக்கப்போறேன் அப்படின்னு போகும்போது அமைச்சர்லாம் தடுக்கிறாங்க. தடுத்து வந்து நீங்க வந்து சாக வேணாம், நீங்க வந்து ஆட்சி பொறுப்பு எடுத்துங்க அப்படின்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த காலத்துல பெண்களுக்கு வந்து அரச உரிமை இருக்கிறதுக்கு உரிமை இருந்திருக்கு அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு மறைபொருளா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து அமைச்சரவையே வந்து சொல்லுது, நீங்க வந்து பதவி எடுத்துக்கங்க, இறக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நான் கணவன் போன பிறகு சில நோன்புகள் அந்த காலத்துல நோட்டு இருப்பாங்க இந்த இவங்க விதவைகள்லாம். அதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பருக்கை கல்ல படக்கணும், இந்த மாதிரி சாதத்தை சில விஷயங்கள் சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் இறந்து போயிடுவேன் அப்படின்ட்டு அவங்க சதியேறி இறந்து போயிடுறாங்க. இதுதான் வந்து இந்தியாவில கிடைக்கிற பழைய ரெஃபரன்ஸ், நம்ம சங்க இலக்கியத்துல வருது இந்த பாடல். அந்த மாதிரி இந்த மரபு வந்து பின்னாடி தொடர்ந்து வருது. இவங்க நம்ம ராஜராஜ சோழனோட தாய் மாணவன் மாதவி, அவங்க வந்து என்னன்னா அவங்க கணவர் சுந்தர சோழன் இறந்த உடனே அவங்களும் தீப்பாஞ்சி இறந்துடுறாங்க. அப்புறம் ராஜேந்திரனோட மனைவி வீரமாதேவி, அவங்களும் இந்த மாதிரி ராஜேந்திரன் இறந்த உடனே இன்னைக்கு நம்ம இதுல பிரபதேசம் அப்படின்ற ஒரு ஊர்ல அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இந்த மரபு அப்படியே தொடர்ந்து வருது. அப்புறம் நாயக்கர் பீரியட்ல கடைசியா நம்ம நாயக்கர் பீரியட் வரைக்குமே தொடர்ந்து வருது. அப்புறம் வெள்ளைக்காரன் காலத்துல தான் இதை வந்து தடை பண்றாங்க. அப்படி ஏற்பட்ட கல் தான் இந்த சதிகள். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தீப்பாஞ்சம்மன் அப்படின்னு குலதெய்வ வழிபாட்டில் நிறைய அம்மன்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே இப்படிதான், அந்த குளத்துல உள்ள ஒரு பெண்மணி வந்து சதியில இறந்து போறவங்க தான் தீப்பாஞ்சம்மன் சொல்றது. அடுத்தது இந்த நிஷேதிகைகள். இது வந்து பாத்தீங்கன்னா திங்களூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கு. இங்க நம்ம திருப்பூர் மாவட்டம் திங்களூர்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமண பெண்மணி, இவங்க பேரு புலியப்பை. இவங்க பேரு அதாவது சிரவண பெல்கோளா இருக்குல்ல கர்நாடகால, அதை எழுப்புனவர் பேர் வந்து சாமுண்டராஜன் ஒருத்தர் எழுப்புறாரு. எல்லாமே சமணர்கள் இவங்க. அவங்களோட தங்கை தான், அவங்க உடன்பிறந்த தங்கை, இவங்க பேரு புலியப்பை. இந்த கல்வெட்டுல அப்படியே வரும், சாமுண்டராஜன் தங்கை புலியப்பை நிசிதிகை கல் அப்படின்னு வரும். இந்த பெண் வந்து கர்நாடகா சேர்ந்தவங்க. அங்கேருந்து நம்ம கொங்கு பெல்ட்ல வந்து நிசிதிகை நோட்டு இறந்து போறாங்க. அவங்க எழுப்பின கல் தான் இது.
அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் வைதும்பர் அப்படின்னு ஒரு மரபு இருந்திருக்கு. அந்த வைதும்பர் ஒரு குறுநில மரபு. நம்ம சுந்தர சோழன் அவங்களோட தந்தை அருஞ்சய சோழனோட மனைவி வந்து இந்த வைதும்பர் சேர்ந்தவங்க தான். அந்த வம்சத்துல உள்ள ஒரு மன்னர் இறக்குறாரு. அவங்களாம் வந்து சமண மதத்தை ஃபாலோ பண்ணாங்க தீவிரமா. அதுல உள்ள ஒரு மன்னர் வந்து இறந்து போறாரு. அந்த நிசிதிகை அவருக்குள்ள எழுப்பின கல் தான் இந்த நிசிதிகை கல். இது மன்னரே இறந்து போறாரு. அதான் தலையில காமிச்சிட்டாங்க பாருங்க, அந்த வெண்கொற்ற கடையெல்லாம் காமிச்சிருந்தாங்க. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா திருநாதர் குன்று, செஞ்சை தாலுக்கால இருக்கிற ஒரு கல்வெட்டு. இது என்ன முக்கியத்துவம் என்னன்னா, இதுல வந்து தமிழ் எழுத்துக்கள்ல ஐ, இந்த ஐ இருக்குல்ல, ஐயாவுக்கு வர ஐ, அதுல ஃபர்ஸ்ட் கிடைக்கிற ரெஃபரன்ஸ் இதுதான். இந்த முன்னாடி முதல் எழுத்து வந்து ஸ்தூல மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து தமிழோட பழைய ஐயோட எழுத்து வடிவம். இதுதான். இது வந்து 57 அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த ஐ தான் வந்து நம்ம தமிழ்ல கிடைச்ச பழைய ஸ்கிரிப்ட். இதுதான் முதல் ஸ்கிரிப்ட். இதுதான் நம்ம இன்னைக்கு கிடைச்ச வரைக்கும் இதுதான் பழசு. ஏன்னா இது மாதிரி நம்ம கல்வெட்டுல பாத்தீங்கன்னா ஐ எப்படி எழுதியிருக்கோம்னா ஆ போட்டு ஈ போட்டு தான் எழுதியிருக்கோம். முதல்ல ஐ கிடைச்சது இதுதான். இதுல என்ன ஒரு விஷயம்னா, 57 நாள் நோன்பு நோற்று ஒருத்தவங்க நிசிதிகை இறந்து போறாங்க. ஒருத்தவங்க நிசிதிகை நோன்பு நோற்று அவங்களுக்கு பத்தின குறிப்பு தான் இந்த கல்வெட்டு. அடுத்த ஒரு வகை பொது நலனுக்காக வீரமரணம் அடைவர்களுக்கு எடுக்கப்படும் நாட்கள். அதாவது தனக்காக இப்ப இவங்க நிசிதிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்காக இறந்து போனாங்க. உண்ணாநோன்பு நோற்று வந்து அவங்க மறுபிறவி எடுக்கக்கூடாது அப்படின்னு இறந்து போனாங்க. இது பாத்தீங்கன்னா அவங்களுக்காக இல்லாம மக்களுக்காக இறந்து போறது. அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து தன் உயிரை தானே மாய்த்துக் கொள்ளுதல். நான் முதல்ல சொல்லியிருந்தேன், அந்த அரிகண்டம் நவகண்டம் அந்த கான்செப்ட். அடுத்தது சண்டையிடும் போது வீரமரணம் அடையுதல். ஒரு போர் நடக்கிறது, ஆணையக்க வரும் போர், இல்ல ஒரு பெரும் போர், இல்ல ஊருக்குள்ள நடக்கிற சண்டை, இதுல இறந்து போறவங்க அவங்களுக்கு வச்சு நடக்கிறது. ஃபர்ஸ்ட் டாபிக் பார்ப்போம் நம்ம. தன் உயிரை தானே மாய்த்துக் கொள்ளுதல். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு முறை, நடுக்கல் முறை. இந்த கர்நாடகாவில வந்து கர்நாடகாவிலையும் ஆந்திராவில அந்த ரேணிகுண்டா அந்த பார்டர்ல இந்த கல் நிறைய கிடைச்சிது. இதுல உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, கீழ்குண்டை, இந்த நடுக்கல் பேரு கீழ்குண்டை அப்படின்பாங்க. கீழ்குண்டைன்னா நம்ம கீழே அடையிறதுன்னு அர்த்தம் கர்நாடக பாஷையில. இதுக்கு நிறைய ட்ரைனிங் எல்லாம் கூட எடுப்பாங்க. இது என்ன மரபுனா, இப்ப நம்ம ஊர்ல கைகோள படைகளா இருக்காங்கல்ல, இந்த பாடி கார்ட்ஸ், மெய்காவல் படை, அந்த மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா வைதும்பர். அந்த வைதும்பு மரபுல உள்ள அந்த மன்னரோட மெய்காவல் படை ஒரு வீரன் என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க. மன்னர் வந்து இறந்து போயிட்டான்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு போர்லயோ இல்ல வந்து தானோ இறந்து போயிட்டானா, அந்த மெய்காவல் படை தலைவன் என்ன பண்ணுவான், முதல்ல ஒரு குழியை வெட்டி முதல்ல அவன் இறங்கி அவன் உட்காந்துக்குவான். அதன் பிறகு மன்னன் உடம்ப வந்து அவன் மடியில வந்து தாங்கிக்குவான். அதன் பிறகு அவன் அப்படியே உயிரோட புதைச்சு அந்த இடத்துக்கு மேல நடுகள் வைப்பாங்க. இது வந்து கீழ்குண்டை நடுகள்னு பேரு. இது வந்து நம்ம இதுல மியூசியம்ல கிடைக்குது. மைசூர் மியூசியம்ல இந்த நடுகள்லாம் கிடைக்குது. இது வந்து கொஞ்சம் ரேரான நடுகள்னால எடுத்துட்டு அங்க வச்சிருக்காங்க. இதுலயே 2 டைப் இருக்கு. உயிரோட புதைக்கும் போது இந்த நடுகள், சில பேர் என்ன பண்ணா எரிப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சிதை மூட்டி இருக்கும்போது ஒரு உயரமான இடத்துக்கு மேல நின்றுக்குவான். அந்த தான் உயிரை கொடுக்க போறவன் அவன் மேல இருந்து குதிச்சு அப்படியே இறந்து போவான். இது வந்து நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்துல ட்ரைனிங் எடுத்தா அந்த மாதிரி விஷயங்கள் இறங்கியிருக்காங்க. இது ஒரு வகையான ஒரு நடுகள். இது நம்ம ஊர்ல கிடையாது, முழுக்க கர்நாடகா. இது வந்து இந்த வழக்கம் வந்து ஒரு 10th century இந்த வழக்கம் போயிடுச்சு. இது அந்த நடுகள். இதுதான் இந்த லேயர்ல கீழ் லேயர் பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது மேல் லேயர்ல பாத்தீங்கன்னா இந்த மன்னரை காமிச்சிருக்காங்க. அவன் வந்து என்னன்னா குதிரை மேல ஏதோ ஒரு போர்ல வந்து இறந்துடுறான். 2வது பாத்தீங்கன்னா அந்த மண் சட்டி மாதிரி கலைய மாதிரி தலையில வச்சிருக்காங்க. அதை தோன்ற மாதிரி உள்ள சொல்றாங்க. கீழே பாத்தீங்கன்னா அந்த மெய்காப்பாளன் வந்து மன்னர் உடலை வந்து அவன் தாங்குறான். இது வந்து எடி மர்கே அப்படின்னு ஒரு மன்னர் வைதும்பர்ல, அவரோட சமாதிக்கல் இது வந்து. அடுத்தது இதுல லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா கேரளால உள்ள ஒரு லெஃப்ட் சைடு வந்து நவகண்டம், ரைட்ல உள்ளது அரிகண்டம். இது எதுக்கு ரெண்டா டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நவகண்டம், இப்ப நவகண்டம்னா என்னன்னா, நவம்னா 9. நம்ம உடம்புல உள்ள 9 பாகங்களை, அதாவது 8 பாகங்களை முதல்ல அரிஞ்சு கொட்டை முன்னாடி எரிஞ்சிடுறது. அதன் பிறகு 9வதா தலையை அறுத்து கொடுக்கறது. இது நவகண்டம்.
அரிகண்டம் என்னன்னா ஒரே வயசுல தலையை வெட்டிக்கிறது. இப்ப இந்த அரிகண்டம் வந்து என்னன்னா பொதுமக்கள் யார் வேணாலும் கொடுக்கலாம். பொதுமக்களோ படை வீரனோ, ஏன்னா ஒரே வயசு தலையை வெட்டிக்கிறாங்க. இந்த அரிகண்டம் கொடுக்கறதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு படை வீரனா இல்ல ஒரு பெரிய வீரனா இருக்கணும். ஏன்னா வந்து அவன் சடனா வந்து 8 உறுப்பு அறியணும் அவன். 8 உறுப்புன்றது என்னன்னா நம்ம கால் கட்டை விரல், தமனி, இந்த நரம்பு, மூக்கு, காது, கண்ணு நோண்டும். நோண்டும் போது அவனுக்கு பெரிய தைரியம் வேணும். ஏன்னா ரத்தம் நிறைய வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். ரத்தம் வெளியேறினா அவன் மயங்கி கீழே விழுந்துருவான். ஆனா அதுக்குள்ளார அவன் எல்லாத்தையும் அறுக்கணும். அறுத்து கடைசியா அவன் தலையை அறுத்து முன்னாடி வைக்கணும். அப்படின்றதுக்கு அப்ப அவனுக்கு எவ்வளவு பெரிய அவனுக்கு வீர வேணும் இருக்கணும். கண்டிப்பா அவன் வந்து ஒரு பெரிய வீரனா தான் இருந்திருப்பான் நவகண்டம் கொடுத்தவன். அது நவகண்டம் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு கூட நம்மளோட கலிங்கத்து பரணி, சிலப்பதிகாரத்துல நிறைய பாடல்கள் குறிப்புகள்லாம் இருக்கு. கொற்றைக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு வேலி வளர்ப்பாங்க. நெருப்பு எரியும் போது அந்த நெருப்புல வந்து இவன் 8 பக்கத்தையும் அரிஞ்சு எறிவான். அப்படியே கால் கட்டை விரல் எல்லாத்தையும் அரிஞ்சு எரிஞ்சுட்டு கடைசியா தலையை அப்படியே ஒரே வச்சு தலையை வெட்டிக்குவாங்க. இதுதான் நவகண்டம். இது வந்து எதுக்காக கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து ஒரு மன்னன் வந்து ஒரு போருக்கு போகும்போது, இப்ப நம்ம உயிர் பலியிடுறதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, இப்ப ஒரு ஆடு பலியிட்டோம்னா அந்த ஆடு வந்து செழிப்பா வளரும். நிறைய அந்த ஆடுனா அந்த அந்த ஆட்டு இனங்கள். இப்ப அந்த காலத்து மேய்ச்சல் நாகரிகம் தானே இருந்துச்சு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு வந்து ஆடு மாடு தான் செல்வம். அப்ப என்னன்னா ஒரு பட்டியல ஒரு நல்ல ஒரு ஆடை எடுத்து இவங்க கொட்டரை முன்னாடி பலியிடுவாங்க. இப்ப இன்னமும் அந்த பழக்கம் தொடர்ந்து பத்தியா கிடா வெட்டு இருக்குல்ல, அது வந்து அன்னைக்கு எப்படி இருந்திருக்குன்னா, அந்த ஒரு குழு இப்போ ஒரு குழுப்பு வந்து மைக்ரேட் ஆகி வேற ஊருக்கு போகுதுன்னா, அந்த ஊர்ல உள்ள கொற்றவைக்கு முன்னாடி இந்த ஆடு வந்து எந்த நோய் நொடி இல்லாம இருக்கணும், நல்லா வளரணும், செழித்து வளரணும், பட்டி நிறைய இருக்குன்றதுக்காக அந்த ஆட்டுல சிறந்த ஒரு ஆடை எடுத்து பலியிடுவாங்க. பலியிட்டா வந்து அவங்க நம்பிக்கை அந்த மாதிரி அந்த ஆட்டு இனம் வந்து நிறைய பல்கி பெருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இதேதான் வந்து இவங்களுக்கும் இந்த அரிகண்டம் கொண்டதுக்கு என்ன கான்செப்ட்னா, அவங்க தன்னையே பழகிட்டு இருக்காங்கன்னா தன்னோட இனம் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒண்ணு வந்து போரா இருக்கலாம், இல்ல அந்த ஊர்ல வந்து ஏதோ வறட்சி வந்திருக்கலாம், தண்ணி எல்லாம் கூடயும் தண்ணி இல்லாம இருந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்களும் பழையபடி வந்து அந்த இனம் வந்து பல்கி பெருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக இத கொடுக்குறாங்க. இந்த ரைட் சைட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் நத்தம்னு ஒரு ஊர்ல கிடைச்ச ஒரு அரிகண்ட சிலை. இது வந்து எங்க குழுவினர் யாவுயாக்கிய இந்த குரூப் வந்து நாங்க இந்த கண்டுபிடிச்சு இது வந்து கவிழ்ந்து கிடந்த இந்த சிலை. இது வந்து நாங்க பிரட்டி எடுத்தோம். பிரட்டும் போது ஊரே திறந்துட்டாங்க. இது என்ன காரணம்னு கேட்டா, இந்த ஊர்ல வந்து இந்த வீரன் இறந்து போனான்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல வந்து தண்ணி பஞ்சம் வந்திருக்கு. அப்போ வந்து என்னன்னா இந்த வீரன் வந்து மக்களுக்காக உயிரை விட்டுருக்காரு. இந்த கோவிலுக்கு முன்னாடி வந்து தலையறுத்துக்கிட்டு இறந்து போனாரு. அப்புறம் வெள்ளம் வந்திருக்கு அப்படின்றது அவங்க நம்பிக்கை. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர் வறட்சியில இருக்கும்போது இந்த கல்லை திருப்பி விடுவாங்க. திருப்பி விட்டு பூஜை பண்ணோம்னா தண்ணி வந்து சேரும், மழை பெய்யுன்றது இவங்களோட நம்பிக்கை. இதுக்கு வந்து கல்வெட்டு பூர்வமா எந்த ஒரு ரெக்கார்டுமே கிடையாது. ஆனா வந்து இந்த மக்களோட அவங்களோட சொலவடை ரெகுலரா வந்து நாட்டார் வழியா பேசி 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 வந்து இந்த கதை இன்னைக்கும் தொடர்ந்து வருது. இது என்ன ஒரு ஒரு ஆச்சரியமான சம்பவம்னா, நாங்க அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கல்லை பிரட்டி விட்டுருந்தோம். கவிழ்ந்து கிடந்த கல்லை பிரட்டி இதை வந்து புதுசா ஒரு ஒரு மேடை அமைச்சு இந்த கல்லை வந்து சிமெண்ட் பூசி நிறுத்தணும். அது ஒரு அதிசயமா ஒரு நிகழ்ச்சி என்ன நடந்துச்சுன்னா, அப்ப காவிரி கொள்ளிடம் இருக்குல்ல, கொள்ளிடம் ஆத்துல வந்து தண்ணியே வராது. காவிரி தண்ணி வெள்ளம் வந்தா தண்ணி கொள்ளிடத்துக்கு வரும். இந்த ஊரு கொள்ளிடக்கரையில அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு என்னன்னா நாங்க நிமித்தினதுக்கு இது வந்து தற்செயலா தான் இருக்கும். கண்டிப்பா இது வந்து ஒரு காரணம் பெருசா சொல்ல முடியாது. தற்செயலா தான் இருக்கணும். என்ன ஆச்சுன்னா கொள்ளிடத்துல அந்த பாலம் உடைஞ்சிருச்சு. அதனால வந்து எல்லா தண்ணியுமே இங்க திருப்பி விட்டாங்க. திருப்பி நாங்க நாங்க வரும்போது அந்த அந்த ஊர்ல உள்ள சின்ன வாய்க்கால் தண்ணி எல்லாம் வறண்டு கிடந்தது. போகும்போது அந்த தண்ணி அவ்வளவு தண்ணி போகுது அந்த வாய்க்கால்ல. இது வந்து அந்த ஊர் மக்களோட நம்பிக்கையா இல்ல அந்த வீரனோட ஒரு தியாகமா என்னன்னு தெரியல. இது வந்து ஒரு கோயின்சிடன்டான ஒரு விஷயம் தான் இது. அடுத்தது வினோத். இது வந்து புலித்தரை திருச்சி மாவட்டம் கரூர் மாவட்டம் புலித்தரையில் உள்ள கடம்பவனேஸ்வரர் கோயில்ல உள்ள ஒரு அரிகண்டம் சிலை. இது நவகண்டம். அதான் என்னன்னா ரெண்டுக்கு எப்படி வித்தியாசம் காண்றது அப்படின்னா, தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த லெப்ட்ல பார்த்தீங்கன்னா தலைமுடியை கையில பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. அவரோட இடது கையில தலையை பிடிச்சிட்டு இருக்காரு, கழுத்துல அறுக்கிறாரு. இது வந்து அரிகண்டம். நவகண்டம் வந்து அந்த மாதிரி பிடிக்கல. இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். தலைய முடிய பிடிச்சிக்கிட்டு கழுத்துல கத்திரியா இறக்குனாங்கன்னா அது வந்து அரிகண்டம். அப்படி எதுவுமே பிடிக்காம நேரடியா வந்து கழுத்துல செருக்கினாருன்னா அது வந்து நம்ம நவகண்டம்னு எடுக்க முடியும். இது வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இதுவும் அந்த மாதிரிதான். இது பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட்ல உள்ளது நவகண்டம், ரைட்ல உள்ளது அரிகண்டம்.
லெஃப்ட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாள் எடுத்து பின்னாடி வந்து தலையை வெட்டிக்கிறாரு. தலையை ஒரே வச்சு வெட்டிக்கிறாரு. இவர் வந்து கழுத்துல அதான் பார்த்து எப்படி அவர் உயிரை விட்டு பண்றதுக்கு மடிச்சிருக்காங்க பாருங்க. ரைட் சைட்ல பாருங்க. ஒரு காலை வந்து குத்துக்கால் இட்டு ஒரு காலை நின்னுங்கிட்டு கழுத்துல தலையா இருக்கிறாரு. அவரோட வீரனோட உருவம் எப்படி இருந்தது? நல்ல ஒரு கட்ட மீசை, ஒரு பெரிய முறுக்கு மீசை வச்சிருக்காரு. நிறைய அணிகலன்கள்லாம் அணிஞ்சிருக்காரு. கீழே வந்து கீழே பட்டாடை அணிஞ்சிருக்காரு. இப்படிதான் இந்த நிலையில தான் அவர் உயிரை விட்டுருக்கணும். அதான் அப்படியே உயிரை விட்ட நிலையை அவங்க சிலைய வடிச்சிருக்காங்க அவங்க. அடுத்தது இது வந்து திருமலைப்பாடி. அங்க கிடைச்ச இது ரெண்டுமே மிக்சடு. இது எப்படின்னா அந்த சுற்றியுள்ள நிறைய ஊர்ல கிடந்த சிலைகளை வந்து கொண்டு ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. அடுத்தது இது வந்து ஒரு நல்ல ஒரு அழகான நடுகள். இது அரிகின்ற வகையை சேர்ந்த நடுகள். இது வந்து 10ஆம் நூற்றாண்டு. நம்ம மேலப்பழுவூர் பழுவேட்டரையர்கள்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் படிச்சுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பழுவேட்டரையர்கள் அந்த மரபுல வந்த ஒரு வீரனோட நடுகள். இது எப்படி அவங்களோடதுன்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த கலை அம்சம் தான். இது அந்த கிடைச்ச ஊரு, இந்த கலைப்பாணி, இது வந்து அவங்களோட ஒரு கலை அம்சம். இதை பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த வீரர் வந்து சாவாங்கருப்பு அப்படின்னு மக்கள் வந்து வணங்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு குடும்பம் மட்டும்தான் இந்த சாமியை கும்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களோட வழியினரா தான் இருக்க முடியும். இந்த கரெக்டா இந்த வீரனுக்கு நேரா பாத்தீங்கன்னா ஒரு காளி கோயில் ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த கொற்றவை கோயில். கண்டிப்பா இந்த வீரன் வந்து இங்கதான் உயிரை விட்டுருக்கணும். இந்த இடத்துலதான் அவன் உயிரை விட்டுருக்கான். இங்கதான் அவனுக்கு சிலையை வச்சிருக்காங்க இதே இடத்துல. இந்த படம் பாத்தீங்கன்னா நம்ம சு வெங்கடேசன் இருக்காருல்ல, மதுரை எம்பி, அவர் எழுதின காவல் கோட்டம் அப்படின்ற ஒரு நாவல்ல ஒரு சின்ன ஒரே ஒரு பக்கம் தான் அந்த கதை. 2 பக்கம் வரும் அந்த கதை. அந்த பக்கத்தை வச்சு எழுதின ஒரு படம் தான் இந்த அரவான் படம். இந்த படத்தை என்ன காமிச்சிருப்பாங்க, 2 ஊருக்கு இடையில பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை 2 ஊருக்கும் அடிச்சுக்குவாங்க. அப்போ என்ன பண்ணும், ஊர்ல பேசி முடிவெடுப்பாங்க. அப்ப நாயக்க மன்னர் வருவாரு. அவர் என்ன திருப்பி சொல்லுவாருன்னா, 2 ஊர்லயும் அடிச்சுட்டு சாவுறீங்க, இந்த ஒரு ஊர்ல வந்து ஒரு நல்ல ஒரு வீரனை தேர்ந்தெடுத்து அவனை பழிகிட்டு இருங்க அப்படின்னு. இப்படிதான் அந்த காலத்துல இருந்திருக்கு. இப்ப இந்த படத்தை அப்பதான் காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு இப்ப இறந்து போன இந்த ஆதியோட ஊர்ல அவன் தான் ஒரு பெரிய வீரன். அவனை கூட்டு வந்து அவனை பழிகிட்டுருவாங்க. அவனே பழிகிட்டு இருப்பான். இதுதான் வந்து இந்த படத்துல காமிக்கிறது. இந்த மாதிரி தான் அந்த காலத்துல இருந்திருக்கணும். அதான் என்னன்னா நம்ம இன்னைக்கு வந்து அரிகண்ட நாவகொண்ட கொடுக்குற ஒரு ஹீரோ மாதிரி நம்ம பாக்குறோம். அன்னைக்கு அவங்க ஹீரோ தான். ஆனா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு. அவங்களுக்கும் மனைவி, குழந்தை, அம்மா, அப்பா, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருந்திருப்பாங்க. இது எல்லாருக்கு முன்னாடியும் அவன் பழியிடும் போது இப்போ அவங்களோட மனநிலை எல்லாம் எப்படி இருந்திருக்கும். அந்த மாதிரி இறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஜாப் வேலை கொடுத்துருக்கு. அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்க. நிலங்கள் கொடுத்துருக்காங்க. உதிரப்பட்டி நிலம் அப்படின்ட்டு. உதிரம்னா ரத்தம், பட்டினா பட்டு. இந்த ரத்தத்தை பட்டு அவன் உயிரை விட்டதுனால அதுக்கு உதிரப்பட்டி நிலம்னு பேரு. அதுக்கு நிலம்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்து நிறைய சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு எப்படி நம்ம மிலிட்ரி மேன் இறந்து போறாங்க, அவங்களுக்கு வந்து தனியா மிலிட்ரி பென்ஷன்லாம் வருது. இன்னைக்கு உள்ள அதே கான்செப்ட் தான் அன்னைக்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது ஆண்கள் மட்டுமா கொடுத்தாங்க, பெண்களும் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு கொடுத்த நடுகள். இது வந்து நம்ம நண்பர் குமரவேல் ராமசாமி போனது. இது இந்த ஊர் தெரியல எனக்கு. லெப்ட்ல இந்த இது தெரியல எனக்கு. இப்ப அடுத்ததை காட்டுங்களேன். இந்த லெப்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து திருச்சியில் உள்ளது. திருவள்ளரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல உள்ள கிடைச்ச ஒரு பெண்கள் கொடுத்த நவகண்டம். பெண்கள் என்ன என்ன இதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல. அவங்களும் உயிரை விட்டுருக்காங்க. 2மே பெண்கள் கொடுத்த நவகண்டம். ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும் மக்களுக்காக உயிரை விட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த கற்கள்லாம். அடுத்தது தூக்குத்தலை. இந்த அரிகண்டம்லயே வந்து பாத்தீங்கன்னா இது வித்தியாசமான மரபு. இது எப்படி இது பண்ணுவாங்கன்னா அந்த வீரனோட தலையில வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல ஒரு மூங்கில வந்து நேரா வந்து நிப்பாட்டி அந்த மூங்கில் நல்லா வளைச்சிருவாங்க. வளைச்சி அந்த மூங்கிலோட நுனியை வந்து இப்படி உயிர் பலி கொடுக்குற வீரனோட தலையில இழுத்து கட்டிடுவாங்க. கட்டினோடனே அந்த வீரன் என்ன பண்ணுவான், அவன் தலையை இப்படி அறுத்தோடனே தலை தனியா தூக்கிட்டு மேல போயிடும். அதான் அது பேரு தூக்குத்தலை. இதை வந்து சிலப்பதிகாரம் வந்து இதை காட்சிப்படுத்திருக்கு. உலையா உளமோடு உயிர்க்கடன் இருப்போர் தலை தூங்கு தலைவீங்கு தூங்கு மரம் அப்படின்னு வரும். உலையா உளமோடு, உருக்குலையாத உள்ளத்தோட ஒருத்தன் காளி முன்னாடி அமர்ந்திருப்பான். கொற்றைய முன்னாடி அவன் தலையை வந்து மூங்கில கட்டியிருப்பாங்க. அவன் தலையை அறுத்தவனே தலை தூக்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சிலப்பதிகாரத்துல ஒரு காட்சிப்படுத்துவாங்க. இது புத்ததேவ காண்டமும் ஏதோ காண்டம்ல இது வரும்னு நினைக்கிறேன். அந்த அந்த காட்சிப்படுத்திருப்பாங்க.
அந்த நடுகள் வந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்குது. சில இடங்கள்ல இருக்கு. இது வந்து கர்நாடகால பாத்தீங்கன்னா சிடித்தலை அப்படின்பாங்க. சிடின்னா தூக்குன்னு அர்த்தம். தூக்குத்தலை. சிடித்தலை நடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல தூக்குத்தலைன்னு சொல்றோம். இந்த நடுகளை பார்க்கலாம் வாங்க. இன்னும் காட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது விண்ணமங்கலம் நினைக்கிறேன். ஆரணிக்கு அது இல்ல, இது வேற. இதுவும் பாத்தீங்கன்னா திரும்பி பாருங்க. வீரனோட தலையை இழுத்து கட்டியிருக்காங்க. இவன் வந்து தலையை அறுத்துக்கிறான். இது அந்த வகையை சேர்ந்தது. அடுத்தது வினோத். இது வந்து கர்நாடகால கிடைச்சது. இது பாத்தீங்கன்னா 3 லேயரா இருக்கு பாருங்க. கீழ் லேயர் பாத்தீங்கன்னா ஒரு வீரன் வந்து ஒரு மூங்கில வளைச்சு தலையை கட்டியிருக்காங்க. வணங்கிய நிலையில இருக்கான். ஒருத்தன் வந்து தலையை வெட்டுறதுக்கு ஓங்கிய நிலையில கையில வாள் எடுத்துட்டு வரான். அடுத்த நிலை பாத்தீங்கன்னா இறந்தவனை வந்து மேல கூட்டிட்டு போறாங்க. 3ஆம் நிலையில வந்து சிவலோகத்துக்கு போயிட்டாங்க. சிவன் நந்தி இருக்காரு. சிவபதவி அடைஞ்சிட்டான் அப்படின்னு கட்டுறாங்க. அதான் என்னன்னா தூங்குத்தலை. தலையை வெட்டினவனே சொர்க்கத்துக்கு போறான் அப்படின்ற மாதிரி கட்டுறாங்க. இது காஞ்சிபுரம் பக்கத்துல கிடைச்ச ஒரு தூங்குத்தல் நடுக்கு. இதுல பாருங்க, இது தெரியும் பாருங்க. அந்த லெப்ட் சைடு கார்னர்ல மரத்தை இழுத்து கட்டியிருக்காங்க. இவன் தலையை அறுத்துக்கலாம். அந்த வீரன் சிரிச்ச முகத்தோட இருக்கான். தலையை வெட்டிடுறாங்க. தலையை அவனையும் வெட்டிக்கிறான். இதுல பாருங்க, இது வந்து பல்லூர்ல கிடைச்சது. காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லூர். இது பராந்தக சோழனோட அவர் பீரியட் நடுக்கு. இதுல பார்த்தீங்கன்னா தலை தனியா துண்டா இருக்கு பாருங்க. இப்ப அதுல எல்லாம் தலையில கத்தி இப்போ உங்களுக்கு அந்த காட்சி புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்த இது வகை சண்டையிடும் போது வீரமரணம் அடைதல். அதை பார்க்கலாம். அடுத்தது என்னது? இது வந்து கிருஷ்ணகிரியில கிடைச்ச ஒரு நடுகள். இதுல பாருங்க, ஒரு 4 பேரை காமிச்சிருக்காங்க. 4 குதிரையில இருக்காங்க. இந்த 4 பேரும் தான் அதெல்லாம் ஹீரோ. அது அழகா தெரியுது பாருங்க. அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள்லாம் தெரியுது. நிறைய பேர் செத்து விழுந்து கை துண்டாயிருக்கு. ஒருத்தன் குதிரை மேல இருந்தே இறந்து போயிருக்கான். அவன் கால் துண்டாயிருக்கு. இன்னொருத்தன் கீழே குதிரை உள்ளவன் கையில கொடி பிடிச்சிட்டு வரான். அது வந்து அரசனோட கொடியா இருக்கும். இன்னொரு இங்கிட்டு இடது பக்கத்து மூலையில ஒரு வீரன் பார்த்தீங்கன்னா அவனோட கால் கையில வந்து அம்பு வாங்கியிருக்கான். இந்த 4 பேருமே ஹீரோஸ் தான். இது வந்து ஏதோ அந்த பகுதியில் நடந்த ஏதோ ஒரு போர்ல வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த கிருஷ்ணகிரி பகுதியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போர் நடக்கும். ஏன்னா அது வந்து ஒரு எல்லை பகுதி மாதிரி. பார்டர்னால இன்னைக்கு நம்ம இந்தியா, பாகிஸ்தான், சீனா மாதிரி அது ஒரு எல்லை பகுதி. இந்த கங்கர்கள், நுளம்பர்கள் இவங்கெல்லாம் வந்து அங்கிட்டு தான் வரணும். நாயக்கர்கள்லாம் அங்கதான் வந்திருக்காங்க இந்த வழியா தான். அதனால வந்து இங்க உள்ளவங்க அதை எதிர்த்து போர் செய்யும்போது நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அப்புறம் நேச்சுரலாவே அங்க நிறைய கற்கள், பாறைகள் நிறைய கிடைக்கும். அவங்க நிறைய கோயில் எழுப்பிடுறாங்க. இதனால இந்த பகுதியில வந்து நிறைய கிடைக்குது நடுக்கள்லாம். அடுத்தது இது ஒரு சிறப்பான நடுகள். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிமதைய வானராயன், அதாவது வானர்கள் மரபு. இந்த பொன்னியின் செல்வன் வந்தியத்தேவன் வர்றாருல, அவரோட மரபு. இது வந்து ஒரு 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நடுகள். இது வந்து இதுல என்ன ஒரு செய்தினா, அந்த அந்த அரிமதையன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் உள்ள குறுநில பகுதியெல்லாம் ஆண்டுட்டு வராரு. ஒரு 4 நாடை பிடிச்சி, கங்க நாடு இதெல்லாம் பிடிச்சி ஆண்டுட்டு இருக்காரு. அப்ப நுளம்பர் இவரோட அண்டை நாடு. அவர் வந்து இவருக்கு உறவினர் தான். அவர் என்ன பண்றாரு, இவர் வந்து ஏமாத்தி கொன்னுறாரு இவரை. அதாவது போர்ல கொல்லாம உறவினர் மாதிரி வந்து நடிச்சு கொன்னுறாரு. அப்ப என்ன பண்றாங்க, அவரோட மனைவி வந்து கர்ப்பிணியா இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, சங்கரக்குட்டியார் அப்படின்னு ஒருத்தர் வந்து இவரோட அமைச்சர். அவரோட மனைவியை வந்து காட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. அதன் பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறாரு. அந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே இவர் இந்த வீரன் இருக்காருல, காமிச்சிருக்க வீரன், அவர் பேர் வந்து நாகந்தை சிறுகுட்டி அவர் பேர். இந்த நாகந்தை சிறுகுட்டியை அழைச்சிட்டு ஒரு காட்டுங்க இவரை வினோத், அந்த இது காட்டுங்க, நடுவில் காட்டுங்க.
அந்த நாகாந்தையை அழைச்சிட்டு இந்த சங்கரகுட்டியார் போருக்கு போய் ஜெயிச்சிடறாரு அந்த நுளம்பனை. இந்த இந்த சின்னோண்டு ஒரு கல்லுலயே இவ்வளவு விஷயத்த சொல்லிடுறாங்க பாருங்க. இவ்வளோண்டு ஒரு இவ்வளவுதான் கல்லு, மிஞ்சி போனா ஒரு 2 அடி இருக்கும். அந்த கல்லுக்குள்ளாரையே அன்னைக்கு உள்ள ஹிஸ்டரியே சொல்லிடுறாங்க. இந்த நாகாந்தையை சிறுகுட்டி தான் அன்னைக்கு வந்து பெரிய ஹீரோ. அவரோட மார்புல பாருங்க அம்பு பாஞ்சிருக்கு. அவரோட வலது கை வந்து கையில பிச்சுவா கத்தி வச்சிருக்கு, இடது கை வந்து வில்ல எடுத்துட்டு போர் நோக்கி போறாரு அவர். அடுத்தது இது கர்நாடகாவில் கிடைச்ச ஒரு நடிகை. இது வந்து அன்னைக்கு அன்னைக்கு ஒரு போர்க்களம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கண்முடியே காமிச்சிடுறாங்க. இந்த பெருசா காமிச்சிருக்கிறவர் தான் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ. அன்னைக்கு போர்க்களத்துல ஹீரோ அவர் தான். யானை எவ்வளவு பெருசு, யானையை விட உயர்த்தி காட்டுறாங்கன்னா அவர் பெருசா ஒரு வேலை ஏதோ பண்ணியிருக்கணும். அவர் கீழே நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவர் கையில கேடயம் இருக்கு, இப்படி நிறைய விஷயத்த காமிச்சிருக்காங்க இந்த ஒரு நடுக்கல்ல. இவரோட பேரும் எதுவுமே கிடையாது. இது வந்து ராஜேந்திர பீரியட்ல உள்ள ஒரு நடுகள். அடுத்தது இது கர்நாடக எல்லை பகுதியில் கிடைச்ச ஒரு நடுகள். இது வந்து ஒரு போர் சார்ந்த நடுகள் தான் இருக்கும். இது அந்த காலத்து மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க கையில இருக்கிற வாள் எவ்வளவு அப்படின்னு இதை நம்ம காட்ட ஒரு கருவியா இருக்கு. இது வந்து நந்திவர்மன் பீரியடு நடுகள். இந்த நடுகல்ல என்ன ஒரு சிறப்புனா, பொதுவா வந்து பல்லவர் காலத்து ஆட்சி மொழி வந்து சமஸ்கிருதமா இருந்துச்சு. அவங்களோட ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா கிரந்தத்தை எழுதுனாங்க. கிரந்த எழுத்து எப்படி தோன்றுச்சு, தமிழ்ல நிறைய சமஸ்கிருத எழுத்துக்கள் தமிழ்ல கிடையாது. அதுக்கு ஒரு இணைப்பு மொழியா வந்து கிரந்தத்தை யூஸ் பண்ணாங்க. இப்ப எப்படி நம்ம தங்கிலீஷ் எழுதுறோம் அந்த மாதிரி வந்து அப்போ வந்து என்னன்னா சமஸ்கிருத தமிழ்ல எழுதுறதுக்காண்டி வந்து கிரந்த முறையை கண்டுபிடிச்சாங்க. அப்போ உள்ள அந்த பல்லவரோட ஆட்சி மொழி, அவங்களோட கோவில் உள்ளது பூராமே இப்படிதான் இருக்கும், கிரந்தத்துலதான் இருக்கும். ஆனா அதே பீரியட்ல வாழ்ந்த மக்கள் மொழி வந்து தமிழா தான் இருந்திருக்கு. இப்ப இது பாத்தீங்கன்னா அவங்க வந்து வர்மரை வந்து பர்மன் எழுதுனாங்க. சிம்ம சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணு சிம்ம பர்மர் அப்படின்ற மாதிரிலாம் மாத்தி எழுதியிருக்காங்க. அவங்க என்னன்னா தமிழை விட்டு கொடுக்கல. அவங்க என்னதான் மேல ஒருத்தர் ஒரு பெரிய மன்னர் ஆண்டாலும் அவங்க பீரியட்ல வந்து இவங்க எழுதிக்கிட்டாலுமே அவங்க தமிழ்ல தான் எழுதியிருக்காங்க. மக்கள் மத்தியில வந்து அந்த அரசாங்க மொழி வந்து பரவல. அதுக்கு உள்ள எடுத்துக்காட்டு தான் இந்த மாதிரி நடுகள்லாம். இது வந்து ஒரு ஆணிரைக்கு வரும்போது இறந்த ஒரு வீரனோட நடுகள். இதுவும் அப்படித்தான். இதுல இன்னொன்னு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த கடைசியா உள்ள வீரன் வந்து பாத்தீங்கன்னா புள்ளி புள்ளி வம்சம்னு நினைக்கிறேன். இது அதுவா வேறயா? இல்ல இது இல்ல, அடுத்த ஒரு நடுகள். இதுவும் வந்து இந்த மாதிரி போர் செய்யும் போது போர் பிறந்து பட்டான் அப்படின்னு வரும். போர் போகும்போது அந்த போர்ல இருக்கிற ஒரு வீரனோட நடுகள். இந்த நடுகள் பாத்தீங்கன்னா அது கீழே பார்க்கலாம், அந்த இது காமிச்சிருக்காங்க, ஒரு குடம் மாதிரி காமிச்சிருக்காங்க. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா கல்லு குடம் அப்படின்றாங்க. அந்த வீரனுக்கு பிடிச்ச, அதாவது என்னன்னா அவன் போருக்கு போகும்போது கல்லு குடிச்சிட்டு தான் போனாங்க அந்த காலத்துல அப்படின்றதுக்கு வந்து நம்ம தொல்காப்பியத்துல இருந்து அகழ்ந்து வரைக்கும் நிறைய சான்றுகள் இருக்கு. ஒரு போர், அது அந்த கல்லு வந்து ஒரு 6 வகையான கல்கள் இருக்கு. அதுல வந்து இந்த தேரல் வகை கல் வந்து போத கொடுக்கக்கூடியது. மற்ற 5 வகையான கல் வந்து நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். அது வந்து ஒரு உணவுப் பொருளா தான் அந்த காலத்துல கல் இருந்திருக்கு. ஆஹ் நம்ம அதியமானும் அவையாரும் சேர்ந்து கூட கல் அறிஞ்சிருக்காங்க, அவையில உட்கார்ந்து அறிஞ்சிருக்காங்க. கபிலரும் திருமுடிக்காரையும் கபிலரும் பாரியும் வந்து கல்ல குடிச்சிருக்காங்க. இப்படி வந்து நிறைய நம்ம சொல்ல முடியும். இப்ப இதுல வந்து என்னன்னா அதை காமிச்சிருக்காங்க. அந்த வீரன் வந்து என்னன்னா முன்னோக்கி போறான். போருக்கு முன்னோக்கி போகும்போது கீழே காமிச்சிருக்காங்க. இது வந்து என்னன்னா இது 2 வகையா எடுத்துக்கலாம். இது இன்னொன்னு என்னன்னா அது மேல பாருங்களேன், அந்த கல் வந்து உடஞ்சிருக்கு பாருங்க. அதை காட்டுங்க. அது அம்சம் காட்டுங்க, அந்த பழைய இது. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த கல்லை வந்து மேல உடைச்சிருப்பாங்க. இது மேல பாருங்களேன், கல்லு உடைச்சிருக்காங்க. ஒரு ஷேப்பா இல்ல பாருங்க. அந்த மேல வந்து கல்லை தாண்ட வெட்டி விட்டுருக்காங்க. அது எதுக்குன்னா வந்து இந்த இந்த கல் வந்து இறந்தவனுக்கு எழுப்புறோம் அப்படின்ற ஒரு 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 உளவியல் ரீதியான ஒரு கான்செப்ட் இது. அடுத்தது இதுதான் பாத்தீங்கன்னா இது வந்து வீரன் வந்து புள்ளி வம்சம். இவன் பேரு கோனார். அது என்னன்னா புள்ளின்னு போட்டு கீழே வந்து கல்பட்டார் கோனாரு அப்படின்னு வரும். இவன் வீரன் வந்து புள்ளி வம்சம். அந்த புள்ளி வம்சம் சங்க காலத்துல இருந்து இருக்கிற ஒரு வம்சம் இது. கல்வர் கோமான் புள்ளி அப்படின்னு வரும். அதாவது அந்த தொண்டை மண்டல பகுதியில சேர்ந்த மக்கள் தான் இவங்க.
அங்க உள்ள ஒரு புள்ளியம்சம். அந்த புள்ளியம்சம் தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு கிமு 4, நம்ம சங்க வர காலம் அப்படி வச்சுக்கலாம். கிமு 4, 5 கூட சொல்றாங்க. இந்த நடுகளோட ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் நூற்றாண்டு. கிட்டத்தட்ட அது ஒரு 1000 வருஷம் பிறகும் அந்த புள்ளி வம்சம் வந்து தொடர்ந்து வருது அப்படின்றதுக்கு இந்த நடுகள் வந்து ஒரு சான்று. இதுல வந்து மன்னர் பேரோ எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்ப அந்த பீரியட் வந்து பல்லவர்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. பல்லவர்கள் ஆண்டாலுமே அவங்க தலைமையை ஏற்காத மக்களும் இருந்திருக்காங்க. அதுக்கு வந்து இது ஒரு சான்று. அடுத்தது இந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இது சென்னை மியூசியம்ல இருக்கு. இது வந்து தஞ்சை கொண்ட கோப்பரகேசரி அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு சிறப்பான நடுகள். இது வந்து நம்ம பிற்கால சோழ சாம்ராஜ்யத்தை ஆரம்பிச்ச விஜயாலய சோழனோட முதல் கல்வெட்டு. இதுலதான் வந்து அவருக்கு தஞ்சை கொண்ட கோப்பரகேசரி அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருந்ததுக்கு சான்று. இது எங்க கிடைச்சது? திருக்கோவிலூர்ல கிடைச்சது. தஞ்சாவூர் எங்க இருக்கு, திருக்கோவிலூர் எங்க இருக்கு, அப்ப அது வரைக்கும் அவரோட மேலாண்மையை வந்து அங்க பரவி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சான்று இது. தஞ்சாவூர்ல கிட்டத்தட்ட பழையாறையில இருந்து திருக்கோவிலூர் வரைக்குமே அவரோட ஒரு டாமினேஷன் இருந்திருக்கு அப்படின்றதுக்கு இந்த நடுகளை வந்து நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். இது வந்து ஆணிரை, இது வந்து போர்ல கலந்துகிட்ட ஒரு போர்ல இறந்து போன ஒரு வீரன். இது எந்த போர்ல கலந்துட்டான டீடைல்ஸ் இல்லை, அவன் போர்ல இறந்து போனான் அந்த குறிப்பு மட்டும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல கிடைச்ச ஒரு நடுகள். இது ஒரு சிவன் கோயில் பின்னாடி இருக்கு. அந்த கோயில் கொழும்புன்னு நினைக்கிறேன். அந்த கோயில இருக்க நடுக்கு. இதுல வந்து என்ன காரணம் இறந்தா எதுவுமே கிடையாது. வெறுமனே ஒரு வீரனோட படுபட்சத்துக்கு மட்டும் இருக்கு. அடுத்தது இந்த லெப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுக்குள்ள நடந்த ஒரு தாக்குதல். இதுல வந்து பெருசா காமிச்சிருக்கிறவன் தான் உங்களுக்கு ஹீரோ. இதுல வந்து நம்ம நடுகளை என்ன சொல்லுவோம், ஆங்கிலத்துல ஹீரோ ஸ்டோன் சொல்றோம், கதாநாயகன். இதுல வந்து இவன் தான் கதாநாயகன், அதாவது பெருசா காமிச்சிருக்கிறதான் கதாநாயகன். இவன் தான் இறந்து போயிடுறான். ஆனா இவன் வந்து இவனை கொன்னுடுறான். இருந்தாலும் இறந்து போனாலும் இவனை தான் ஹீரோவா காமிச்சிருக்காங்க இந்த இடத்துல. இது வந்து தனி மனித பூசலுக்காக 2 ஊருக்கு இடையில நடக்கிற ஏதோ ஒரு சம்திங். ஆனா அவன் இறந்து போனா ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய நிலையில இருந்திருக்கக்கூடிய ஒரு வீரன். அதனாலதான் அவனை வந்து வணங்கி வராங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஆணிரை கவரும்போது இறக்கிற ஒரு நடுகள். இது வந்து கர்நாடக மாநிலத்துல கிடைச்சது. இதுல பாத்தீங்கன்னா அந்த வீரனோட உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 7-8 அம்பு பாஞ்சிருக்கு. அவனோட இடதுபுறம் பாத்தீங்கன்னா அம்பார துணியில நிறைய வில்லு வச்சிருக்கான். பின்னாடி பாத்தீங்கன்னா பசு கூட்டத்தை காமிச்சிருக்காங்க. அதாவது இதுல இருந்து ஆணிரை காக்கும் போதும் இறந்து போனான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பசு கூட்டத்தை வந்து ஒரு குழு கவர்ந்துட்டு போகுது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை 7-8 பேர் இருக்காங்க. ஒருத்தன் வால்ல வந்து அவனை வந்து வால்ல குத்திடுறான். உடம்புல பாருங்க வால்ல குத்திடுறான். முன்னாடில இருந்து அம்பு விடுறாங்க. அவ்வளவும் தாங்கி அந்த கூட்டத்தை இவன் காப்பாத்தி இறந்து போயிடுறான். அதனால இவனுக்கு கிடைச்ச ஒரு நடுகள். இதுல வந்து கல்வெட்டுகள் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அன்னையோட சூழல் அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்றது அழகா இந்த ஒரு பலகையில காட்சிப்படுத்திருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா முன்னாடி காமிச்ச நடுகள் மாதிரி தான், தனி மனித பூசல். இது வந்து பாத்தீங்கன்னா 2 பேரு சண்டை போட்டு இறந்து போயிடுறாங்க. ரொம்ப செஞ்சு போன நடுகள். இது வந்து நம்ம இலக்கியம் சொன்ன மாதிரி மரத்துக்கு இருக்கிற ஒரு எளிமையான நடுகள். இன்னும் மக்கள் வணங்கிட்டு வராங்க. இது வந்து ஒரு வனமா இருந்துச்சு. மக்களே சொன்னாங்க இப்பதான் ஒரு 20 வருஷம் முன்னாடி தான் வந்து அந்த காட்டை பூரா அழிச்சிட்டு சுத்தி வயலா மாத்திட்டாங்க. இது கோயம்புத்தூர்ல இருக்கு. ஃபுல்லா வயலா மாத்தி அந்த நடுகள் இருக்க இடத்த மட்டும் விட்டுட்டு வணங்கி கும்பிட்டு இருக்காங்க. ஃபுல்லா மத்ததெல்லாம் வயலாயிடுச்சு. இது வந்து பூலாங்குறிச்சி, நம்ம பொன்னமராவதி வட்டத்துல உள்ள நடுகள். இது வந்து இதுவும் என்ன ரீசன் சொல்ல முடியாது. நம்ம என்ன கல்வெட்டு கிடையாது இதுல. இதை பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு இன்னும் ஒரு என்ன அந்த இடத்துல ஒரு ஆணிரை போரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு குழுக்களுக்கு இடையில நடந்த ஒரு ஒரு மோதல்ல இறந்து போனோம்க்கான நடுகளா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் நாங்குப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே சாஞ்ச மாதிரி இருக்கிறதுல வந்து கல்வெட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குறும்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த குழுக்கள் அவங்க ஒருத்தர் இறந்து போயிடறான், சண்டையில இறந்து போயிடறான். அவனுக்கு வச்ச நடுகள் இது. மற்ற எல்லாம் கல்வெட்டு கிடையாது. இது வந்து ஒரு 13th செஞ்சுரி நடுகள் இது. இது வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் வாழக்குறிச்சி அப்படின்ற ஊர்ல கிடைச்ச ஒரு நடுகள். இது வந்து ஒரு சிறப்பான நடுகள். இது என்னன்னா இது ஒரு தாய் வந்து மகனுக்கு எழுப்பிச்ச ஒரு நடுகள். இது வந்து ஒரு 9th செஞ்சுரி நடுகள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து முத்திரைய மன்னர்
இந்த விடல் விடுகு விழுப்பூதி அரசன் அப்படின்னா திருமயம் கல்வெட்டுல வரும். அந்த மாதிரி ஒரு இடத்துல கிடைச்ச அவரோட அடியான் அடியான் சேவகன் ஒருத்தன், அவனோட மகன், அவனுக்கு வந்து இந்த தாய் எழுப்பின்னு நடுக்கல். இது எதனால இறந்து போறான்லாம் தெரியல. ஏதோ ஒரு போர்ல இறந்து போனான், அது மட்டும் தெரியுது. ஏன்னா கல் வந்து இது டேமேஜ் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பெரிய பலகக்கல். பின்னாடில இருந்து ஒருத்தன் ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு இருப்பான், மேல எல்லாம் உடஞ்சு போயிடுச்சு. இந்த கொஞ்சம் மேல கல்வெட்டு கிடைச்சிருந்தா கண்டிப்பா மன்னர் பேர் நம்ம சொல்லியிருக்கலாம். அது இல்லாம போயிடுச்சு. இது வச்சு தெரியுது என்னன்னா, இறந்து போன ஒரு மகனுக்காக தாய் எழுப்பிய நடுக்கல் இது. அந்த வகையில இருந்து ஒரு சிறப்பான நடுக்கல் இது. நம்ம புறநானூற்றுல வரும்ல, நம்ம தாய் அந்த மாதிரி ஒரு நடுக்கல் இது. இதுல இந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல். இது மார்பிள பாருங்க, பூணூல் இருக்கு. இது வந்து ஒரு பிராமின் கேள்வி நடுக்கல். பூணூல் போட்டா பிராமினா நிச்சயம் கிடையாது. ஏன்னா இதுல கல்வெட்டு இருக்கு. இந்த கீழே பார்த்தீங்கன்னா நந்தியர்மன் பீரியட்ல மடம் தொடர்பான பிரச்சனை. இந்த ஊர் பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துல நன்னிமங்கலம். ஆக்சுவலா அந்த ஊர் பேரு சென்னி வாய்க்கால்னு பேரு. சென்னினா உங்களுக்கு தெரியும், சோழ மன்னர்களோட ஒரு சிறப்பான பேரு. கரிகால் சோழன் அப்பா பேர் சென்னி. அந்த மாதிரி அந்த முக்கியமான ஊர் அது. சென்னி வாய்க்கால்னு அந்த கல்வெட்டுல வருது. இப்போ வந்து நன்னிமங்கலம் அப்படின்றாங்க. அந்த ஊர்ல நடந்த ஒரு அந்த கோயில் மடத்துக்குள்ள நடந்த பிரச்சனை. அந்த கோயில் மடத்துக்குள்ள கல்வர்கள் பூந்துடுறாங்க, இதை திருட வராங்க. அப்ப இவர் வந்து எதிர்த்து போராடி பட்டார், பேரு வருது. பட்டான் பிராமணன் சந்திமுற்ற தேவன் அப்படின்னு வரும். இவரோட பேர் சந்திமுற்ற தேவன். இவர் ஒரு பிராமின் அப்படின்றது இந்தியாவிலே பிராமின் இருக்கிற நடுகள் இதுதான் சொல்ல முடியும். அந்த தெங்க இருக்கா எனக்கு தெரிஞ்சு இல்லை. தாழ் பண்ணுவீங்க கண்டிப்பா வந்து ஒரு படை வீரர்களுக்கோ சாதாரண குடிமக்களுக்கோ தான் இருக்கும். ஒரு பிராமணருக்கு இருக்க நடுகள் வந்து இந்தியாவில எங்க இருக்க மாதிரி தெரியல. அந்த வகையில இது சிறப்பானது. ரைட்டருக்கு பாத்தீங்கன்னா இது கொற்றம்பூதி. கொற்றம்பூதின்னு ஒருத்தர் வந்து ஆணிரை கலந்துட்டு போயிடுறாங்க. அதை மீட்கிற போர்ல இறந்து போயிறாரு. இது வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, கடைசியா ஒரு வார்த்தை வரும், பட்ட இடத்தில் நட்டக்கல் அப்படின்னு வரும். அந்த வீரன் எங்க இறந்து போனோம் அங்கேயே அவன் கல் எழுப்பிடுறாங்க. ஆக்சுவலா அந்த நடுகள் பாத்தீங்கன்னா இதை தாண்டி வந்து ஒரு பைபாஸ் ஒன்று போகுது. இன்னைக்கு பைபாஸா மாறிடுச்சு. அப்போ வந்து ஒரு காடா இருந்திருக்கு. ஒரு மரத்து கீழே சாட்சி வச்சு கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்ப ரோடு வரவும் இந்த எடுத்து கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சு மக்கள் வாங்கிட்டு வராங்க. இது வந்து வில்லுக்கரசாமி அப்படின்னு சொல்லி கும்பிட்டு இருக்காங்க. இந்த கொற்றம் பூதி, இந்த பூதியின் பேரை வச்சு இது என்ன சொல்றாங்கன்னா, கொடும்பாளூர் இருக்கு வழி இருக்காங்களே, நம்ம ராஜராஜ சோழனோட மனைவி வானோன் மாதிரி இருக்காங்களே, அவங்க கூட கொடும்பாளூர் கிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொடும்பாளூர் மூவர் கோயில் கட்டினவங்க அந்த கிளான்ல வந்து ஒரு சாதாரண மனுஷன். இந்த கொடும்பாளூர் மூவர் இருக்கவழி வம்சத்துல எல்லாரும் மன்னரா இருக்க மாட்டாங்க. அந்த படை வீரர்கள் இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு படை வீரனை சேர்ந்த ஒருத்தன் இறந்து போயிருக்கான். அவனுக்கு வச்ச நடுக்கல் இது. இது பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் தோகைமலையில கிடைச்ச ஒரு நடுக்கல். இது வந்து சுத்தமா தெரியாது, ஏன்னா இது வந்து புரிஞ்சு போயிடுச்சு. இது நாங்க பார்க்கும்போது ரொம்ப சிரமப்பட்டோம். இது வந்து நம்ம குமரவேல் ராமசாமி நண்பர் அவரு எடுத்து அமைச்சாரு. இது என்ன ஒரு ஸ்பெஷல்னா, குதிரை குத்தி பட்டான்கள். குதிரை மேல இருந்தே அந்த வீரன் வந்து இறந்து போயிடுறான், சண்டையில இறந்து போயிடறான். அதான் குதிரை குத்தி பட்டான்கள்னு பேரு. இது என்ன ஒண்ணு சிறப்புனா, நான் சொல்லியிருந்தேன் இந்த கோட்டோவியம்ல வரைஞ்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஓவியம், அடுத்து கோட்டோவியம், அடுத்து புடைப்பிச்சிருக்கும். இது வந்து 2வது உள்ள நிலை கோட்டோவியம். இந்த வீரன் உருவத்தை வந்து பாறைக்கீரல் மாதிரி கீறி செஞ்சிருக்காங்க. இது வந்து வட்டெழுத்து கல்வெட்டு. இதுல வந்து மன்னர் பேரும் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு 5ல இருந்து 6ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்துல உள்ள ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு. இதுல மன்னர் பேர் இல்ல, சாதாரண ஒரு குடிகளுக்கு இடையில் நடக்கிற போது குதிரை குத்தி பட்டான்கள். இன்னமும் குதிரைக்கு நடுவில் பழக்கம்லாம் இருந்திருக்கு. தேசிகராஜன் இருக்காருல்ல, அவரோட குதிரை பஞ்சகல்யாணி குதிரை இப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இறந்தோடனே அவருக்கு சிலையை வச்சு இன்னமும் கும்பிட்டு இருக்காங்க. தேசிகராஜா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மராத்தி வம்சம், அவங்க பூர்வீகம் மகாராஷ்டிரா. அங்கேருந்து ஒருத்தன் இங்கே வந்திருக்கான். ஆனா அவனை மறக்காம மக்கள் இன்னும் வணங்கிட்டு வராங்க. தேசிகராஜனை குதிரையும் வணங்குறாங்க, அவனையும் வணங்குறாங்க. இது வந்து தமிழர்கள் நன்றி மறவாதவங்க அப்படின்றதுக்கு இது நம்ம ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். அடுத்தது இது வந்து தூக்குத்துறை யாருன்னா, விஸ்வாசம் படத்துல கூட அஜித் பேரா வரும் தூக்குத்துறைன்ட்டு. இது உண்மையா வாழ்ந்த ஒரு தூக்குத்துறை. இவர் வந்து சிங்கம்பட்டி ஜமீன் இருக்காருல்ல, அதுல உள்ள வந்து ஒரு 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 மனுஷன். இவர் அதாவது 2ஆம் இளவரசர் மாதிரி. இவரோட நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணிடுவாங்க, அந்த காலத்து பிரிட்டிஷ் பீரியட்ல அந்த கதை அது. அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு மதுரை ஜெயில வச்சிருப்பாங்க. நண்பனை வந்து என்ன பண்ணுவாரு, இவர் மறக்க முடியாம என்ன பண்ணுவாரு, மார்வேஷம் போட்டு போவாரு. வெள்ளக்கார தர மாதிரி மார்வேஷம் போட்டு போய் அந்த ஜெயில இருந்து அவரை காப்பாத்தி கொண்டு வந்துருவாரு. இதை கேள்விப்பட்ட வெள்ளக்காரன் என்ன பண்ணிடுவாரு, துரத்திட்டு பின்னாடி வருவாங்க. மதுரையில ஒரு இடத்துல என்ன பண்ணுவாரு, 2 பேரும் சண்டை நடக்கும். இந்த வெள்ளக்காரனா கொன்னு அங்க புதைச்சிருவாரு.
அப்புறம் என்ன ஆகும்னா அந்த அந்த படம் தெரிய ஆரம்பிக்கும். மக்கள்லாம் ஊரே தேட ஆரம்பிக்கும், அந்த எண்டக்காரத்தில் எங்க போனார் அப்படின்ட்டு. அப்ப மதுரையில ஒருத்தர் கண்டுபிடிப்பாங்க அவரை. கண்டுபிடிச்சோன்னே உண்மை தெரிஞ்சு போயிடும், யார் அவரை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நேரா இவரை அரெஸ்ட் பண்ண வருவாங்க. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, எதிர்ப்பு தெரிவிக்காம தூக்கு மாட்டி இறந்து போயிடுவாரு. தூக்கு மாட்டினா பனிஷ்மெண்ட் கொடுத்து இறந்துருவாங்க, தூக்கு தண்டனை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. நட்புக்காக ஒருத்தர் உயிரை விட்டுருக்காரு அப்படின்றதுக்காக வந்து அவருக்கு சிலை எழுப்பி கும்பிட்டு இருக்காங்க. சொரிமுத்தையனார் கோவிலும் திருநெல்வேலியில இருக்கு. அந்த ஊர்ல வந்து இவருக்கு ஒரு சிலை ஒன்று வச்சு கும்பிட்டுட்டு வராங்க. தூக்குத்துறைன்னு இவருக்கு பேரு. இது ஆல்ரெடி வந்துருச்சே. இது ஒண்ணு. இது பாத்தீங்கன்னா கையில ஒரு குழந்தையோட இருக்காங்க. இது வந்து எப்படின்னா நடுக்கல்னு சொல்ல முடியாது, நினைவுகள்னு சொல்லலாம். இந்த பெண்மணி வந்து ஒரு செல்வாக்கான ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பெண்மணியா இருக்கணும். பாருங்க, ரெண்டு பக்கம் ஆடு மாடு எல்லாம் இருக்கு, மாடு இருக்கு. அந்த மாட்டை வந்து சாந்தப்படுத்துறாங்க. அதாவது வந்து இவங்க அந்த பகுதியில் வந்து ஒரு பெருநிலக்கலாரா இருக்கணும், நல்ல ஒரு மாட்டுப்பட்டி, ஒரு பெரிய குடும்பத்து பெண்ணா இருந்திருக்கணும். அப்புறம் அவன் கையில குழந்தை இருக்கு. இந்த மாதிரி கையில குழந்தைய வச்சுட்டு இருக்கிற ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப காலமா நம்மளோட தாய் தெய்வ வழிபாடுன்னு சொல்றோம்ல, அது ஒரு நீச்சையா கருதலாம். இந்த நம்ம கோயம்புத்தூர் கரூர் சைடில் கிடைச்ச இது பெருங்கற்கால சின்னங்கள், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நிறைய சுடுமண் சிலைகள் நிறைய கிடைச்சிது கையில குழந்தை இருக்க மாதிரி. சவுத் சைடு பார்த்தீங்கன்னா இசைக்கியம்மன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில குழந்தைய வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு வலிமை சின்னமா எடுத்துக்கலாம். அதாவது இந்த என்ன சொல்ல, கையில குழந்தையோட ஒரு பெரும் செல்வாக்கான ஒரு பெண்மணி அப்படின்னு நம்ம இவங்களை எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு இது வந்து மெமோரியல் ஸ்டோன் சொல்லுவாங்களா, நினைவுகள், அந்த வகையை சார்ந்தது. இது நடுகள் கிடையாது, நடுகளோட ஒரு கோட்டை. இடது பக்கம் அதே மாதிரிதான், கையில குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க அந்த அம்மா. வலதுபுறம் பாத்தீங்கன்னா சதிக்கல், கணவர் இறந்து போறாரு. அவர் தான் பெரிய பெரிய நடுவில் இருக்கிறவர் தான் இறந்து போறாரு. இடது பக்கம் ரெண்டு பேர், இடது புறம் வலது புறம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவிமார்கள். அவங்க கணவர் இறந்தோடனே சதி ஏறிடுறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு கேள்விப்பட்ட நடுகள் இது. இது வந்து மாசதிக்கல், சதிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சதியேற்றம் அந்த கல், அது சார்ந்தது. அடுத்தது இடதுபுறம் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரிதான், இதுவும் சதிக்கல் தான், சதிக்கல் வகையை சார்ந்தது. கணவன் இறந்து போயிடுறாரு, மனைவி வந்து கூட இறந்ததுனால சேர்த்து கல் வச்சிடறாங்க அவங்களுக்கு. இந்த வலதுபுறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாய்க்கர் பீடு நடுகள். இது வந்து திருநெல்வேலி மியூசியம்ல இருக்கு. இது வந்து கொண்டையங்கோட்டை மறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்காங்க. அந்த வீரன் ஒருத்தன் வந்து போர்ல இறந்து போறான், அவனுக்கு வச்ச நடுகள் இது. அடுத்து இந்த புலிக்குத்திகள், இது வந்து நாய்க்கர் நடுகள். அதான் வனவிலங்கு அட்டகாசங்க, அது வனவிலங்கு எதிர்த்து போரிட்டு அந்த போர்ல இறந்து போறது. இந்த புலிக்குத்துக்கள், இந்த இதை பாருங்க, நல்ல ஒரு பெரிய கல்லா காமிச்சிருக்காங்க. இந்த புலி தாக்குது, நல்ல ஒரு பெரிய இட்டு வச்சு குத்திடுறான். இன்னொன்னு அவனும் இறந்து போயிடுறான். அதனாலதான் நடுகள். உயிரோட இருந்தா நடுகள் ஏன் வைக்கிறாங்க, இறந்து போயிடுறான், அதுக்காக வச்சு. புலியும் இறந்து போயிருது, அவனும் இறந்து போயிடுறான். அடுத்து இது வந்து வெள்ளாதி அப்படின்னு ஒரு ஊர்ல கிடைச்ச ஒரு நடுகள். இந்த இறந்து போன ஒரு வீரன் பார்த்தீங்கன்னா வெள்ளாளன். அது பொதுவாக நடுகள் இந்த மாதிரி புலிக்குத்திக்கெல்லாம் யாரும் வைப்பாங்க, வேடுவர் இருக்காங்களே, வேட்டுவர், இவங்க தான் வந்து பொதுமொழி அவங்க வனவிலங்கு கூடயே வாழ்றவங்க அவங்க. அதனால வந்து அவங்க நிறைய பேர் இறந்து போவாங்க, அதனால அவங்க வச்சு நடுகளா வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளாளர் ஒருத்தர், அந்த வயல் சேர்ந்த ஒரு உரிமையாளராக இருக்கலாம். இது நாய்க்கர் நடுகள். அவர் வந்து இறந்து போயிறாரு. அவரோட தலையெல்லாம் பாருங்க, நல்ல ஒரு இதா காமிச்சிருக்காங்க, ஒரு அலங்காரம் பண்ணி ஒரு கிரீடம் மாதிரி ஒரு இதை காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு இடையில ஆடை வந்து நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஆளை காமிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இந்த புளியை குத்தி இறந்து போயிடுறாரு. அவர் வச்ச நடுகள். இது வந்து நல்ல ஒரு 4 அடி 3 அடி உயரம் இருக்கும். ரைட் சைடு உள்ளதும் அதே மாதிரிதான், ஒரு புலிக்குத்தி வீரனோட ஒரு நடுகள். இதுவும் அதே மாதிரிதான், ஒரு புலிக்குத்தி வீரன். அவன் கையில என்னென்ன ஆயுதம் வச்சிருக்கான், ஒரு வில்லு வச்சிருக்கான். அது இவன் தயாராகி போறான். அதாவது இந்த நடுக்கல்லே வந்து 2 வகையா இருக்கு. இந்த புலிக்குத்தி கல்லே ஒண்ணு ஆக்சிடென்டலா திடீர்னு வந்து புலி தாக்குறது, அப்போ போர்ல இறந்து போட்டான். இவன் வந்து தயாரா தான் போறான், கையில வேலு வச்சுக்கிட்டு, கையில வில்லு வச்சுக்கிட்டு, அம்பு வச்சு இவன் தயாரா தெரிஞ்ச தாக்க போய் இறந்து போறான் இந்த வீரன் வந்து. அது எதுக்காக செயலை காமிச்சிருக்காங்க பாருங்க, ஒரு மாடை காமிச்சிருக்காங்க. ஒரு மாட்டுப்பட்டியை வந்து கண்டிப்பா இத மாடை காப்பாத்துறதுக்காண்டி இவன் போறான்.
அதான் காமிச்சிருக்காங்க, கையில காட்சிப்படுத்திருக்காங்க. எதனால அந்த வீரன் போறான் அப்படின்னு காட்சிப்படுத்திருக்காங்க. இது வந்து இந்த மாட்டை கொண்டிருக்குது. அடுத்த மாடுகளை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்றக்காண்டி இவன் இந்த வீரன் போறான். இது பாத்தீங்கன்னா கிணத்து கடவு கிட்ட இருக்கு. இது வந்து பாருங்க, அந்த புலி வந்து அவனோட தோல் மேல ஏறிடுது. ஏறி அவன் கொண்டையை பிடிச்சி இழுத்து கொடூரமா கொண்டிருக்குது. ரொம்ப சண்டை போட்டிருக்கான். கையில ஏறிடுது புலி. கையில ஏறி தலையை இழுத்து பிடிச்சி கொள்ளுது. இது எதுக்காக இவனும் போயிருக்கான்? சைட்ல மாடு காமிச்சிருக்காங்க, இந்த ஆணையரை தாண்டி. அது என்ன, அது அப்போ வந்து ஒரு மாடு ஆடும்போது தானே பெரிய செல்வம். அந்த கோயம்புத்தூர் சைடு எல்லா ஒரு சைடும் மாடுகள் தான் பெரும் செல்வம். அதை காப்பாத்துறதுக்காண்டி இந்த வீரன் உயிரை விட்டுருக்கான். அடுத்தது, இது வந்து கொடுமணல்ல கிடைச்ச ஒரு புலிக்குத்திகள். இதுல பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்து அந்த புலியோட உறுப்பை கடிக்குது கீழே. இவன் சண்டை போடுறான், புலி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். 3 பேருமே இறந்து போயிடுறாங்க. அடுத்த இது வந்து யானை குத்தி பட்டான்கள். இது வந்து பாருங்க, இவன் நடந்து போயிட்டு இருக்கான். யானை வந்து திடீர்னு தாக்குது இவனை. அந்த நடக்கிற பொசிஷன் அழகா காமிச்சிருக்காங்க பாருங்க. இவன் நடந்து போய் திரும்பி பாக்குறான். பார்க்கும்போது யானை வந்து இவனை கொன்றுது. அதாவது பழிப்போக்க நடந்து போகும்போது யானை வந்து அவனை கொன்றுது. அதனால அந்த கொன்ன இடத்துல அவனுக்கு கல்லு வச்சிடுறாங்க. ஆனா இன்னும் பாருங்க, விளக்கத்தி கும்பிட்டு இருக்காங்க. இந்த மரபு இன்னமும் தொடர்ந்து வருது. அப்புறம் விலங்குகளுக்காக எழுப்பப்பட்ட நடுகள். மனிதர்கள் மட்டும் நடுகள் எழுப்பினாங்க. மனிதர்கள் கூட புலங்குன சேவல், நாய்கள் எழுப்பியிருக்காங்க. அதை பாக்குற கல்வெட்டு. இது வந்து அரசலாபுரம் அப்படின்ற ஊர்ல கிடைச்ச ஒரு கோழி போர்ல இறந்தது. சண்டை கோழி விடுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு கோழி போர். இதை பத்தி சங்கருக்கு நிறைய குறிப்புகள் வருது. புறநானூர்ல கூட வரும். பாய்ந்தும் படிந்தும் பலகாலம் நேர்விட்ட கோழி அப்படின்னு வரும். பின்னாடில இருந்து ஒரு வீரன் வந்து கோழி விடுவான். அப்படி சண்டை கோழி நடக்கிற இதத்தை காமிச்சிருப்பாங்க. இந்த ஆடுகளம் படத்தோட காமிப்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் அந்த மரபு இன்னும் நம்மளோட சண்டை கோழி வர மரபு தொடர்ந்து வருது. இது வந்து மக்களுக்கு என்னன்னா ஒரு பெருமையான ஒரு உணர்வு கொடுக்கும். இந்த ஜல்லிக்கட்டு காளை வளர்க்கறது, சண்டை கோழி வளர்க்கறது, கெடா சண்டை இருக்குல்ல, இதெல்லாம் வந்து என்னன்னா நமக்கு வந்து இதனால ஒரு போஜனம் இல்லை. ஆனா இது என்னன்னா, இது வந்து ஒரு பெருமையான விஷயம் நமக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இது வந்து அப்படி எழுப்பப்பட்ட ஒரு நடுகள். இது வந்து உங்களுக்கு கிபி 4-5 நூற்றாண்டை சேர்ந்த நடுகள். இதுவும் அதே மாதிரிதான். இது வந்து பார்த்தா தெரியும், பின்னாடியில இருந்து ஒருத்தன் வந்து கோழியை குடிக்கிற மாதிரி இருக்கும், சண்டை கோழி விடுற மாதிரி. இந்த மாதிரி நடுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 3 நாள்கள் கிடைச்சிருக்கு அந்த சேவலுக்கு இருக்கிறது. இன்னொன்னு, பொதுவாக இந்த நடுகள் வந்து கோழிகள் தான் வரும். கோழின்றது ஒரு பொதுவான சொல்லு. நம்ம தான் இப்ப சேவல்னு சொல்றோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கூகை கோழி அப்படின்பாங்க ஆண் கோழியை வந்து. பொதுவா அது பேர் வந்து கோழி இனம் தான் அது பேரு. நம்ம ஃபர்ஸ்ட் சேவல்னு சொல்றோம். ஆனா அது பேர் வந்து ஆண் கோழிக்கு வந்து கூகை கோழின்னு பேரு. இந்த கல்வெட்டுல கூட அப்படிதான் வரும். அடுத்தது அடுத்தது கட்டுங்க. இதுவும் அதே மாதிரிதான், அந்த கோழிக்கு எழுப்பும் நடுகள். அடுத்தது என்னது தெரியுதா? தெரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து சில நம்ம ஊர்ல பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க சில பேருக்கு, கொடும் தண்டனை. அந்த கொடும் தண்டனை கொடுத்து இறந்து போனவங்க திரும்பி வந்து உயிரோட வந்து பழி வாங்குவாங்க, ஆவியா அலைவாங்க அப்படின்னு ஒரு பயிற்சி காரணமாக அவங்கள வந்து வழிபடுறது. இதை பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வீரனுக்கு இது கழுவேற்றம் பண்ண தண்டனை. இது கழுவேற்றம் உள்ள தண்டனையிலேயே கொடுமையான தண்டனை பார்த்தீங்கன்னா கழுவேற்றம் தான் கொடுமையான தண்டனை. கழுவேற்றமா நம்ம காத்தவராயன் சாமி இருக்காரு, நிறைய பேர் குலதெய்வமா இருப்பாரு, அவரை கூட கழுவேத்தி தான் கொண்டிருக்காங்க. அந்த கழுமரம் நல்ல ஒரு ஊர் மக்கள் எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு உயரமா ஒரு மரத்தை எடுத்துக்கிறது. அந்த மரம் எப்படின்னா கீழ்ப்பகுதி அகலமா இருக்கும், போக போக குறுக்கிக்கிட்டே போகும். எண்டுல பாத்தீங்கன்னா ஷார்ப்பா ஊசி முனை அளவுக்கு வச்சிருப்பாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க, அந்த கீழே அந்த மரத்தை நேரா நிமித்திடுவாங்க. நிமித்திட்டு அதுக்கு மேல அந்த பனிஷ்மெண்ட் யாருக்கு பண்ணணுமோ அவனை தூக்கி நிர்வாணமா உட்கார வச்சிருவாங்க. அவனோட ஆசன வாயு வந்து அந்த ஊசி முனையில வந்து உட்கார வச்சு அழுத்திட்டு கீழே இவங்க இறங்கிடுவாங்க 2 பேர்.
என்ன ஆகும்னா நேரம் ஆக ஆக வெயிட் எடை காரணமாக என்ன பண்ணும், உடம்பு கீழே இறங்குமா, இறங்க இறங்க என்ன ஆகும், அந்த ஊசி முனை உள்ள ஏத்தி 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 குடலை கிழிச்சு, இதயத்தை கிழிச்சு, வாய் வழியே வெளியே வரும். இது வந்து ஒரு கொடூரமான சாவு. இது வந்து உடனே கிடைக்காது. இந்த மரணம் உடனே அடைய மாட்டாங்க. மரணம் அடையறதுக்கு ஒரு 2-3 நாளாச்சும் ஆகும். அப்ப அவங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க. வந்து ரொம்ப கொடூரமா சாவான். அப்படிப்பட்டவங்க வந்து இறக்கும் போது வந்து எது சொன்னாலும் பலிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இப்ப அந்த காத்தராயன் ஆவிலாம் வந்து ரொம்ப சுத்திட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமா தான் அவனை வந்து சாமி ஆக்கிட்டாங்க காத்தராயனை. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. சமணர் கல்வெட்டுன்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம முஸ்லீம் படையெடுப்பு நடந்துச்சுல, அப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு அந்த சுல்தான்கள்லாம் கூடியும் காபியர்கள்லாம் யாரா நம்ம தான் சிலை வழிபாடு யார் மேற்கொன்ற சொல்றாங்களோ அவங்க வந்து காபியர்கள்னு சொல்லுவாங்க. அந்த காபிர்களை வந்து கல்வெட்டுறம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய வந்து இது பெரிஸ்டான்னு ஒருத்தர் வந்து அந்த முஸ்லீம் வரலாற்று ஆசிரியர் அவர் வந்து குறிப்பு எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான காபியர்களை வந்து கல்வெட்டி கொண்டான் அப்படின்னு நிறைய குறிப்புகள் எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நடுக்கல் தான் இது. இந்த இவன் வந்து ஏதோ தவறு பண்ணியிருக்கான். வீரன் கிடையாது, ஒரு குற்றவாளி. ஏதோ தவறு பண்ணியிருக்கான். அவனை கொடூரமா கொண்டிருக்காங்க. கொன்னுட்டு பயத்தின் காரணமாக அவனை வந்து சிலையை எழுப்பி சாமியா கும்பிடுறாங்க. இந்த சாமியை யார் கும்பிடுவா? ஒண்ணு வந்து அவனோட சாதியினர் கும்பிடுவாங்க. இன்னொன்னு வந்து அவனை யாரு கொன்னாங்களோ அந்த சாதியினர் கும்பிடுவாங்க. அவன் சார்ந்த அவன் இறக்கும்போது அவனுக்கு யாரு உதவி பண்ணாங்க, இல்ல யாரு அஞ்சுனாங்க, அவங்க எல்லாத்துக்கும் குலதெய்வமா இருப்பாரு. இப்ப காத்தராயன் பாத்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் சார்ந்தவர். அவங்களும் கும்பிடுவாங்க. அவன் ஒரு பிராமின் தான் வந்து பிராமின் பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாரு. அந்த சில பிராமண இடத்துல பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் இதா கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்களும் கும்பிடுவாங்க. அவருக்கு உதவி பண்ண செட்டி பெண் இருக்காங்களா அவங்க கும்பிடுவாங்க. அவரு அந்த தூண்டில எடுத்து விட்ட ஆசாரி அவரு கும்பிடுவாரு. நிறைய சமூகத்துக்கு வந்து குலதெய்வம் காரணம் வந்து இதுதான் காரணம். ஒரு பயம் தான். அடுத்தது வினோத்தன். இதுல பாருங்க, இது அழகா தெரியுது பாருங்க. அந்த கீழே கழுமரம் இருக்கு, மேல வந்து அவனை ஏத்தி இருக்காங்க. டீசெண்டா காமிச்சிருக்காங்க. ஆனா அது கொடூரமா இருக்கும் இந்த மரணம் வந்து. அடுத்த வினோத், இது வந்து பாத்தீங்கன்னா சுசீந்திரம், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கோவில்ல உள்ள ஒரு தூண்ல உள்ளது. இது வந்து என்னன்னா 3 வீரர்களோ யாரோ தெரியல, அவங்கள வந்து என்ன பண்ணிருக்காங்க, கீழே குழி தோண்டி கழுத்தளவுக்கு அவங்கள புதைச்சிடுறாங்க. புதைச்சிட்டு யானை மேல ஏற்றி அவரை கொன்றாங்க. இது வந்து பாலகுமாரன் சார் வந்து குன்றின் மணி அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருப்பாரு. இந்த பேஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. இதுக்கு வந்து கல்வெட்டுப்பூர்வமா ரெக்கார்டு எதுவுமே கிடையாது. அவர் கற்பனையில என்ன பண்ணியிருப்பாரு, சிற்பிகள் இவங்க வந்து ஊழல் பண்ணி தண்டனை வாங்கினவங்க அப்படின்ற அவர் கற்பனையில எழுதியிருப்பாரு. இது வந்து என்னன்னா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஒரு முறை.